இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெப்பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது. அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் ப்ரௌசரில் இருந்து டைரெக்டாகவும் ப்ளஸ் ப்ரௌசரோட ப்ளகின்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டால்ஃபின் வெப் ப்ரௌசர். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற அந்த ப்ளகின் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஆடான்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் ஆடான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வெப் டு பிடிஎஃப் அப்படின்ற ஆடான்ஸை ப்ளக் பண்ணி கெட் இட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த விக்கிபீடியா பேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளகின் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கே சேவ் பண்ணுன்ற லொக்கேஷன் கேட்குது. ஜஸ்ட் சேவ் கொடுங்க. இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு சேவ் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ண பிடிஎஃப் நம்ம பார்த்த அந்த பர்டிகுலர் பேஜ் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ இந்த பிடிஎஃபை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஷேர் மெயில், வாட்ஸ்அப், த்ரூ இமெயில், வாட்ஸ்அப், ஷேர் இட், எது வழியாக வேணாலும் ஷேர் பண்ணலாம். இது மெத்தட் 1. இப்போ பார்க்க போகிறது மெத்தட் 2. க்ரோம் ப்ரௌசர்லேருந்து எப்படி வந்து வெப்பேஜ் கண்டென்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் க்ரோம் ப்ரௌசர் டிஃபால்ட்டாக வரும். கூகுளோட டிஃபால்ட்டாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. தேவையான பேஜை சர்ச் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலை டவுன்லோட் பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற மெனு வைக்கலாம். ரைட் சைட் டாப் கார்னர் இருக்கிற 3 டாட்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே என்ன சைஸ், A4 என்ன சைஸ்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் as PDF. கொடுத்துருவோன்னே எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. லொக்கேஷன் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேங்க. சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆன லொக்கேஷனை போய்ட்டு ஃபைல் ப்ரௌசர் வழியாக பார்க்கலாம். யாருக்காச்சும் ஷேர் பண்ணணுன்னா எடுத்து ஷேர் பண்ணலாம். ஓகே. டவுன்லோட் ஆன ஃபைல் இங்கே சேவ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.